அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பாப்பாவுக்கு பாலஞ்சோறு ஊட்டின அன்றைக்கி நான் செஞ்ச சமையல் தான் இன்றைக்கி எடிட்டிங் பண்ணி போட்டு விட்றேன். அன்றைக்கி அங்கிட்டு பாலஞ்சோறு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கையில் இங்கே நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். தேங்காய் சோறு, கோழி கிரேவி, கோழி பொரிச்சி, ஊறுகாய், இவ்வளவு தான். தேங்காய் பாலை எடுத்து நம்ம ஒரு படி சோறு ஆக்கணும். சோத்தை அடுப்பில் வச்சாச்சு. அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கையிலே நம்ம அங்கிட்டால இன்னொரு அடுப்பில் குக்கரை வச்சு கோழி கிரேவி பண்ணுறதுக்கு, இந்த தேங்காய் சோத்துக்கு நம்ம கோழி கிரேவி இல்லாட்டி கறி கிரேவி இது ரெண்டும் பண்ணுனா தேங்காய் சோறும் நல்லாயிருக்கும். அதை விட நம்ம தேங்காய் சோறு வெறுமனையும் சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். இது கூட ஒரு ஊறுகாய் இருந்தாலே போதும், இந்த தேங்காய் சோறு சாப்பிட்றலாம். இது நான் தான் வீடியோ எடுக்கிறேன். ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் சேக்காகும். நம்மளுக்கு சிக்கன் கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே நம்ம வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கிக்கணும். வதங்குறது எப்படி இருக்கணும்னா ஒரு பேஸ்ட்டாக ஆயிடணும். அதுவே வதங்கி ஒரு பேஸ்ட்டாக ஆயிடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கிரேவியே. அப்புறம் சிக்கன் கிரேவிக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் காரம் கம்மி தான், அதனால் நாங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம். ஆனால் காரமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கேயாவது போனால் அங்கே சமைச்சி வச்சா காரமாக சாப்பிட்டுட்டு வந்துடுறது, அப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இருந்தால் நாங்கள் சமைக்க மாட்டோம், காரம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் சமைப்போம். நான் வீட்டில் சட்டியில் வேக வைப்பேன் தான். ஆனால் எங்கள் மச்சானுக்கு அக்கா மாப்பிள்ளைக்கு நல்லா வெந்திருக்கணும் கோழி, அதனால நான் குக்கரில் வச்சுருக்கேன். நான் எங்கள் வீட்டில் அதிகமாக சட்டிலையும் வைப்பேன், குக்கர்லேயும் வைப்பேன். குக்கரில் வைக்கிறத விட சட்டியில் வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவாக தன்னால் வேவுறத்தில் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. நான் அங்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கையிலே எங்கிட்ட அக்கா பாப்பாவுக்கு பாலஞ்சோறு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதோட குக்கரு விசில் ஊதிருச்சு. அப்புறம் நான் இறக்கி விசில் எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு போட்டு தேங்காயும் முந்திரி பருப்பும் அரைச்சி அதையும் போட்டு நல்லா கிளறி மறுபடியும் ஒரு விசிலுக்கு அடுப்பில் வச்சு அது வெந்தத்தோடு நான் புதினா மல்லி தூவி அதை இறக்கி வச்சிட்டேன். அடுத்தது அப்புறம் நான் கோழியை வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெயை ஊற்றி வறுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி வறுக்கிறதுலேயுமே இந்த மாதிரி வறுத்தா தான் எங்கள் பையன்லாம் சாப்பிடுவான். ஆனால் எங்கள் அக்கா வீட்டுக்காரவங்க மசாலாவெல்லாம் சேர்த்த பிறகு டைரெக்டாக எண்ணெயில் விடாமல் கொஞ்சம் தண்ணியில் வேக வச்ச பிறகு அப்புறம் எண்ணெயில் விடணும். ஃபஸ்ட்டு தண்ணியில் வேக வச்சு அப்புறம் எண்ணெயில் வேக வைக்கணும். ஏன்னா எதுவுமே நல்லா வெந்திருக்கணும். அதுதான். எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு. எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்ட பிறகு நாங்கள் சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.